ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டிசம் குழந்தைங்க சில பொருட்கள் மேலே ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க, ரொம்ப அப்சஸ்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அதில் ஒரு குழந்தைங்க ஒரு பொருள் மேலே அடிக்டாக இருப்பாங்க, அப்சஸ்டாக இருப்பாங்க. இப்போ என்னோடய பையன் பிரணீத் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமானத்து மேலே ரொம்ப அடிக்டாக இருப்பான். அரசன் சோப்பு, விம் பாரு, அதுக்கப்புறம் கடுகு, மஞ்சத்தூள் பாக்கெட்டு, மிளகாத்தூள் பாக்கெட்டு, கடுகு டப்பா, மஞ்சத்தூள் டப்பா, டீத்தூள் டப்பா, மிளகாத்தூள் டப்பா, இந்த மாதிரி மளிகை ஜாமானத்து மேலே ரொம்ப அடிக்டாக இருப்பான். அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு மெடிசன்ஸ் மேலே. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்து பாட்டில்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. பெட்டில் கொண்டுட்டு போய் லைன் அப் பண்ணி வச்சுக்குவாங்க. எந்நேரமும் கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கையில் வச்சுக்கிட்டே இந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு ஓடுவாங்க. 24 ஹார்ஸ் அது கையிலேயே தான் இருக்கும். அது அவங்கக்கிட்ட இருந்து பிடுங்க ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, அடம்பிடிப்பாங்க, கத்துவாங்க, பிஹேவியர் பண்ணுவாங்க, உங்களை கூட அடிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வைலண்ட்டாக போயிடுவாங்க. ஏன்னா அந்த பொருட்கள் அவங்களுக்கு ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க, ரொம்ப அப்சஸ்டாக இருப்பாங்க. அந்த பொருள் அவங்க கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. பெட்டில் கொண்டு போய் அடுக்கி வச்சுருப்பாங்க, சோஃபாவில் கொண்டு போய் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த பொருள் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அது அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். அது என்ன பொருளாக வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாயாக இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் காரை கையில் வச்சுட்டே இருப்பாங்க, ஒரு பர்டிகுலரான பிரணீத் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெடிசன் பாட்டில்ஸு அதை பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். இதெல்லாம் பார்த்தா சாதாரண மெடிசன் தான், நம்மளுக்கு இதை பார்த்தா இதிலெல்லாம் என்னடா இருக்குது, மருந்து பாட்டில் தானேன்னு தோணும். ஆனால் அவனுக்கு அது ஒரு இமோஷன். அந்த பால் பொட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவான், அவன் கூடவே வச்சுக்குவான். வாட்டர் பாட்டில், கலரான வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது ஃபேமிலியில். அந்த எல்லா வாட்டர் பாட்டிலுமே பிரணீத் கிட்ட தான் இருக்கும். எல்லா வாட்டர் பாட்டிலையும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் சோஃபா லைனாக அடுக்கி வச்சுருவான், பெட்டில் லைனாக அடுக்கி வச்சுருவான். அதை வச்சுக்கிட்டே தான் தூங்குவான். எந்நேரமும் அதை கையிலேயே வச்சுருப்பான். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. மளிகை ஜாமான பொருட்கள், மஞ்சத்தூள் பாக்கெட்டு, மிளகாத்தூள் பாக்கெட்டு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் ஆட்டிசம் குழந்தைகிட்ட நிறைய பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் காமன். ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் காமன். சரி, ஓகே, இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, இதை அந்த குழந்தைகிட்டேருந்து நம்ம வாங்க வேண்டாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே டக்குன்னு அந்த குழந்தைகிட்டேருந்து பிடுங்குறதோ வாங்குறதோ வேண்டாம். அந்த குழந்தை தூங்கினதுக்கப்புறமா அது எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல வச்சுட்டு நைட்டு தூங்கிடும் இல்லையா, தூங்கினதுக்கப்புறம் அந்த பொருளை பூரா எடுத்து ஒரு கவரில் போட்டு மூட்டையை கட்டி எங்கேயாவது ஒரு மேல் ஸ்லாப்பில், குழந்தை கண்ணிலேயே படாத ஒரு ஸ்லாப்பில் வச்சுருங்க. ஏதாவது ஒரு பச்சை கலர் கவரு இல்லைனா ஏதாவது ஒரு கவருக்குள்ளே, மஞ்சப்பைக்குள்ளேயோ போட்டு மூட்டையை கட்டி மேலே வச்சுருங்க. இந்த குழந்தை பார்க்காத, எடுக்காத ஒரு இடத்துல வச்சுருங்க. கீழேயே வச்சுருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு மஞ்சள் கலர் பைக்குள்ளே போட்டு மூட்டையை கட்டி வச்சுருங்க. வெள்ளை கலரில் சாக்கு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு மூட்டையை கட்டி வச்சுருங்க. நான் அப்படி தாங்க வச்சிட்ருக்கிறேன். இதை குழந்தைகிட்டேருந்து வாங்கவே முடியாது. அடிப்பாங்க, கடிப்பாங்க, பயங்கரமாக பிஹேவியர் பண்ணுவாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு பொருளை எடுத்து குழந்தை வச்சுருந்ததுன்னா உடனே ஆன் ஸ்பாட்டில் அப்போவே வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த குழந்தை அதை கையிலேயே வச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க, அப்சஸ்ட் ஆயிடுவாங்க, அதை கையிலேயே வச்சுருப்பாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் இதை வாங்கி வேறு பக்கம் நீங்கள் ஒழிச்சு வச்சிடணும், அந்த குழந்தையோட கண்ணிலேயே தெரியாத மாதிரி. இது மாதிரி எங்கள் வீட்டு மேல் ரேக் ஃபுல்லாக இருக்கிற பொருட்கள் எல்லாமே பிரணீத் ஒரு டைம் அப்சஸ்டாக இருந்த பொருட்கள் தான். ஸோ இந்த பொருட்களை நம்ம ஏன் வாங்கணும், வச்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு விடலாமே அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தைங்க இதை வச்சுட்டு பிஹேவியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. த ஹோல் டேவும் அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுலேயே பிஹேவியர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்க மாட்டாங்க. அதனால் உங்கள் குழந்தை ஏதாவது ஒரு பொருளில் ரொம்ப அடிக்டாக இருக்குது, ரொம்ப அப்சஸ்டாக இருக்குது, அதையே கையில் வச்சுக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு டாயாக இருக்கலாம். இல்லை என் பையன் பார்த்திங்கன்னா கிளி, பச்சை கிளி,
1 2 3 போர்டு, ஏபிசி போர்டு இதெல்லாம் பார்த்தா விடவே மாட்டான். அதுக்கெலாம் அவன் வந்து அடிக்டடாக இருப்பான். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வாங்கி வேறு பக்கம் ஒளிச்சு வச்சுருங்க. நைட் நேரம் வந்து முக்கியமாக அதை ஒளிச்சு வச்சுருங்க. அவங்கக்கிட்ட அதை கொடுக்காதீங்க. அப்போ தான் அந்த பசங்க அதை விட்டு வெளியில் வந்து நம்மளை பார்ப்பாங்க, நம்ம என்ன செய்கிறோம், சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிப்பாங்க. இல்லைன்னா அவங்களோட உலகம் அவங்களுக்கு பிடிச்ச அந்த பொருட்கள்லையே இருக்குங்க. இது ஒரு சின்ன விஷயந்தான். இது வந்து ஒரு பிஹேவியர், இது ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது தெரியாமல் அப்படியே விட்டுடுறாங்க. அந்த குழந்தை வச்சுட்டு போகுது, விளையாண்டுருக்குதுன்னு நினச்சி விட்டுடுறாங்க. ஸோ கண்டிப்பாக விடக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகிட்ட இருந்துச்சுன்னா அதை வாங்கி வச்சுருங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.